ओम शांति। प्रातः मुरली मुरली का डेट 16/10/2023 बाप दादा मधुबन। ओम शांति। காலை முரளி முரளியின் தேதி 16/10/2023 बाप दादा मधुबन। मीठे बच्चे, ज्ञान का सुख 21 पीढ़ी चलता है, वह है स्वर्ग का सदा सुख। இனிமையான குழந்தைகளே, ஞானத்தினுடைய சுகம் 21 தலைமுறை நடக்கின்றது. அது ஸ்வர்க்கத்தினுடைய சதா சுகமாக இருக்கின்றது. भक्ति में तीव्र भक्ति से अल्पकाल क्षण भंगुर सुख मिलता है. பக்தியில் தீவிரமான பக்தி செய்வதன் மூலம் அல்ப காலத்திற்கான சிறிது நேர சுகம் கிடைக்கின்றது. प्रश्न, किस श्रीमत पर चलकर तुम बच्चे सद्गति को प्राप्त कर सकते हो? கேள்வி, எந்த ஸ்ரீமத் படி நடந்து குழந்தைகள் நீங்கள் சத்கதியை அடைகின்றீர்கள்? उत्तर, बाप की तुम्हें श्रीमत है, इस पुरानी दुनिया को भूल एक मुझे याद करो. பதில், தந்தையினுடைய ஸ்ரீமத் என்னவென்றால், இந்த பழைய உலகத்தை மறந்து என் ஒருவரை நினைவு செய்யுங்கள். इसी को ही बलिहार जाना अथवा जीते जी मरना कहा जाता है. இதற்குத்தான் பலியாகி விடுவது அல்லது உயிருடன் இருந்து கொண்டே இறப்பது என்று சொல்லப்படுகின்றது. इसी श्रीमत से तुम श्रेष्ठ ते श्रेष्ठ बनते हो. இந்த ஸ்ரீமத் மூலம்தான் நீங்கள் உயர்ந்தவரிலும் உயர்ந்தவராக ஆகின்றீர்கள். तुम्हारी सद्गति हो जाती है. உங்களுக்கு சத்கதி ஏற்படுகின்றது. साकार मनुष्य की सद्गति नहीं कर सकते. சாக்கார மனிதர்களுக்கு சத்கதி கொடுக்க முடியாது. बाप ही सबका सद्गति दाता है. தந்தைதான் அனைவருக்கும் சத்கதி அளிக்கக்கூடிய வள்ளலாக இருக்கின்றார். கீத். ஓம் நம சிவாய. பாடல் ஓம் நம சிவாய. ओम शांति. बच्चों ने गीत सुना. ओम शांति. குழந்தைகள் பாடலை கேட்டீர்கள். गाया जाता है ऊंचते ऊंचा भगवान. மகிமை பாடப்பட்டிருக்கின்றது உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர் பகவான் என்று. अब भगवान का नाम तो मनुष्य मात्र नहीं जानते. இப்பொழுது பகவானுடைய பெயரை மனிதர்கள் மட்டும் தெரிந்திருப்பதில்லை. பக்த் பகவான் கோ நஹி ஜான்தே. பக்தர்கள் பகவானை தெரிந்திருக்கவில்லை. ஜப் தக் कि भगवान आकर भक्तों को अपनी पहचान न दे. எதுவரை பகவானே வந்து பக்தர்களுக்கு தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கவில்லையோ அதுவரை பக்தர்கள் பகவானை தெரிந்திருப்பதில்லை. यह तो समझाया गया है ஞான் और பக்தி. இதை புரிய வைக்கப்பட்டிருக்கின்றது ஞானம் மற்றும் பக்தி. சத்யுக் திரேதா ஹே ஞான் கி பிராலப்த. சத்யுகம் திரேதாயுகம் ஞானத்தினுடைய பலனாக இருக்கின்றது. अभी तुम ज्ञान सागर से ज्ञान पाकर पुरुषार्थ से अपनी सदा सुख की प्रालब्ध बना रहे हो. फिर द्वापर कलयुग में भक्ति होती है. இப்பொழுது நீங்கள்
ஞானக் கடல் மூலமாக ஞானத்தை அடைந்து முயற்சி மூலம் தன்னுடைய சதா சுகத்தினுடைய பலனை உருவாக்கி கொண்டிருக்கின்றீர்கள். பிறகு துவாபர யுகம் கலியுகத்தில் பக்தி நடக்கிறது. ஞான் கி பிராலப்த் சத்யுக் திரேதா தக் சல்தி ஹை. ஞானத்தினுடைய பலன் சத்யுகம் மற்றும் திரேதாயுகம் வரை நடக்கின்றது. ஞான் கா சுக் தோ 21 பீடி சல்தா ஹை. ஞானத்தினுடைய சுகம் 21 தலைமுறை நடக்கின்றது. வஹ் ஹை ஸ்வர்க கே சதா சுக். அது சொர்க்கத்தினுடைய சதா சுகம். நர்க கா ஹை அல்ப்கால் க்ஷன் பங்குர் சுக். நரகத்தினுடையது அல்ப காலத்தினுடைய சுகம். बच्चों को समझाया जाता है सत्युग त्रेता ज्ञान मार्ग था, नई दुनिया नया भारत था. குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கின்றது. சத்யுகம் மற்றும் திரேதாயுகம் ஞான மார்க்கமாக இருந்தது. புதிய உலகம் மற்றும் புதிய பாரதமாக இருந்தது. உஸ்கோ ஸ்வர்க் கஹா ஜாத்தா ஹை. அதை ஸ்வர்க்கம் என்று சொல்லப்படுகின்றது. அபி தமோ பிரதான் பாரத் நர்க் ஹோ கயா ஹை. இப்பொழுது தமோ பிரதானமான பாரதம் நரகமாகிவிட்டது. அநேக் பிரகார் கே துக் ஹை. பலவிதமான துக்கங்கள் இருக்கின்றன. ஸ்வர்க் மே துக் கா நாம் நிஷான் நஹி ரஹ்தா. சொர்க்கத்தில் துக்கத்தினுடைய பெயர் அடையாளமே இருப்பதில்லை. குரு கர்னே கி தர்கார் ஹி நஹி. அங்கு குரு வைத்துக் கொள்வதற்கான அவசியமே கிடையாது. பக்தோं का उद्धार भगवान को ही करना है. பக்தர்களை உயர்ந்த நிலை அடைய பாபா சொல்றாங்க. அதாவது பக்தர்களை பகவான் தான் உயர்ந்த நிலை அடைய செய்ய வேண்டும். அபி கலியுக கா அந்த் ஹை, வினாஷ் சாம்னே கடா ஹை. இப்பொழுது கலியுகத்தினுடைய கடைசியாக இருக்கின்றது. வினாசம் முன்னால் நின்று கொண்டிருக்கிறது. பாப் ஆக்கர் பிரம்மா துவாரா ஞான் தேக்கர் ஸ்வர்க கி ஸ்தாபனா கர்த்தே ஹை. தந்தை வந்து பிரம்மா மூலமாக ஞானம் கொடுத்து ஸ்வர்க்கத்தை ஸ்தாபனை செய்கின்றார். और शंकर द्वारा विनाश, விஷ்ணு துவாரா பால்னா கராத்தே ஹை. மேலும் சங்கர் மூலமாக விநாசத்தையும் விஷ்ணு மூலமாக பாலனையும் செய்விக்கின்றார். பரமாத்மா கே கர்த்தவ்ய கோ கோயி சமஜ்தே நஹி. பரமாத்மாவினுடைய கடமையை அல்லது காரியத்தை யாரும் புரிந்திருக்கவில்லை. மனுஷ்ய கோ பாப் ஆத்மா புண்ணிய ஆத்மா கஹா ஜாத்தா ஹை. மனிதர்களை பாவ ஆத்மா புண்ணிய ஆத்மா என்று சொல்லப்படுகிறது. பாப் பரமாத்மா புண்ணிய பரமாத்மா நஹி கஹா ஜாத்தா. பாவ பரமாத்மா புண்ணிய பரமாத்மா என்று சொல்வதில்லை. மகாத்மா கோ பி மகான் ஆத்மா கஹேங்கே. மகாத்மாவை கூட மகான் ஆத்மா என்று சொல்கின்றோம். மகான் பரமாத்மா நஹி கஹேங்கே. மகான் பரமாத்மா என்று சொல்வதில்லை. ஆத்மா பவித்ர பன்தி ஹை. ஆத்மா தூய்மையாகின்றது. பாப் நே சம்ஜாயா ஹை பஹலே பஹலே முக்கிய ஹை தேவி தேவதா தர்ம. தந்தை புரிய வைத்திருக்கின்றார். முதலில் முக்கியமானது தேவி தேவதா தர்மம். உஸ் சமய் சூரியவம்சி ஹி ராஜ்ய கர்த்தே தே, சந்திரவம்சி நஹி தே, ஏக் தர்ம தா. அந்த நேரம் சூரிய வம்சிகளினுடைய ராஜ்யம்தான் இருந்தது. சந்திரவம்சிகள் இல்லாமல் இருந்தார்கள். ஒரு தர்மம் இருந்தது. பாரத் மே சோனே சாந்தி கே महल थे, हीरे जवाहरों से चतेंग दीवारें सब सजी हुई थी. பாரதத்தில் தங்கம் வெள்ளியாலான மாளிகை இருந்தது. வைர வைடூரியங்கள் மூலம் கூரைகள்
சுவர்கள் அனைத்தும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பாரத் ஹீரே ஜைசா தா வஹி பாரத் அப் கௌடி மிசல் பனா ஹை. பாரதம் வைரம் போன்று இருந்தது. அதே பாரதம் இப்பொழுது சோழி போன்று ஆகியிருக்கிறது. பாப் கஹ்தே ஹை, मैं कल्प के अंत में सतयुग आदि के संगम पर आता हूँ. தந்தை சொல்கின்றார், நான் கல்பத்தினுடைய கடைசியில் சத்தியுக ஆரம்பமான சங்கம யுகத்தில் வருகின்றேன். भारत को माताओं द्वारा फिर से स्वर्ग बनाता हूँ. பாரதத்தை மாதாக்கள் மூலமாக, அதாவது பெண்கள் மூலமாக மீண்டும் சொர்க்கமாக்குகின்றேன். யஹ் ஹை சிவ சக்தி பாண்டவ சேனா. இது சிவசக்தி பாண்டவ சேனையாக இருக்கின்றது. பாண்டவோं की प्रीत एक बाप से है. பாண்டவர்களினுடைய அன்பு ஒரு தந்தையிடம் இருக்கின்றது. उन्हों को बाप पढ़ाते हैं. அவர்களுக்கு தந்தை படிப்பிக்கின்றார். சாஸ்திர ஆதி है सब भक्ति मार्ग की सामग्री. சாஸ்திரங்கள் முதலியவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தினுடைய சாதனங்கள். வஹ் ஹை பக்தி கல்ட். அது பக்தியாக இருக்கின்றது. அபி பாப் ஆகர் சப்கோ பக்தி கா பல் ஞான் தேத்தே ஹை. இப்பொழுது தந்தை வந்து அனைவருக்கும் பக்தியினுடைய பலன், அதாவது ஞானத்தை கொடுக்கின்றார். ஜிசே தும் சத்கதி மே ஜாத்தே ஹோ. இதன் மூலம் நீங்கள் சத்கதியில் செல்கின்றீர்கள். சத்கதி தாத்தா சப்கா பாப் ஏக் ஹி ஹை. சத்கதி அளிக்கக்கூடிய வள்ளல் அனைவருக்கும் ஒருவர்தான், அதாவது ஒரு தந்தை தான். பாப் கோ ஹி ஞான் சாகர் கஹா ஜாத்தா ஹை. தந்தைக்குத்தான் ஞான கடல் என்று சொல்லப்படுகிறது. பாக்கி மனுஷ்யக்கோ முக்தி ஜீவன் முக்தி தே நஹி சக்தே. மற்றபடி மனிதர்களுக்கு முக்தி ஜீவன் முக்தியை கொடுக்க முடியாது. யஹ் ஞான் கோயி சாஸ்திரோं में नहीं है. இந்த ஞானம் எந்த சாஸ்திரங்களிலும் இல்லை. ஞான் சாகர் ஏக் பாப் கோ ஹி கஹா ஜாத்தா ஹை. ஞானக்கடல் என்று ஒரு தந்தைக்குத்தான் சொல்லப்படுகின்றது. उनसे तुम वर्षा लेते हो, फिर सर्वगुण संपन्न 16 कला संपूर्ण बन जाएंगे. அவர் மூலமாக நீங்கள் ஆஸ்தி எடுத்துக்கொண்டிருக்கின்றீர்கள். பிறகு அனைத்து குணமும் நிரம்பியவர்களாக 16 கலை முழுமையானவர்களாக ஆகிவிடுவீர்கள். யஹ் தேவதாவோं की महिमा है. இது தேவதைகளினுடைய மகிமையாக இருக்கிறது. लक्ष्मी नारायण है 16 कला संपूर्ण. राम सीता है 14 कला. லக்ஷ்மி நாராயணர் 16 கலை முழுமையானவர்களாக இருக்கின்றார்கள். ராம் சீதா 14 கலை நிறைந்தவர்களாக இருக்கின்றார்கள். யஹ் படாயி ஹை. இது படிப்பு. யஹ் கோயி காமன் சத்சங் நஹி ஹை. இது பொதுவான சத்சங்கம் கிடையாது. சத் ஹை ஹி ஏக், வஹி ஆக்கர் சத் சம்ஜாத்தே ஹை. சத்தியமானவர் ஒருவர்தான், அவர் வந்துதான் உண்மையை புரிய வைக்கின்றார். யஹ் ஹை ஹி பதீத் துனியா. இது இருப்பதே பதீதமான உலகம். பாவன் துனியா மே பதீத் ஹோத்தே ஹி நஹி. தூய்மையான உலகத்தில் தூய்மையற்றவர்கள் இருப்பதே இல்லை. பதீத் துனியா மே பாவன் ஹோத்தே நஹி. தூய்மையற்ற உலகத்தில் தூய்மையானவர்கள் இருப்பதில்லை. பாவன் பனானே வாலா ஏக் ஹி பாப் ஹை. தூய்மையாக்கக்கூடியவர் ஒரு தந்தைதான். ஆத்மா கஹ்தி ஹை சிவாய நமஹ. ஆத்மா நே அப்னே பாப் கோ கஹா நமஸ்தே. ஆத்மா சொல்கிறது சிவாய நமஹ என்று. ஆத்மா தன்னுடைய தந்தைக்கு வணக்கம் சொல்கிறது. अगर कोई कहते शिव मेरे में है तो फिर नमस्कार किसको करते हैं. ஒருவேளை யாராவது சிவன் எனக்குள் இருக்கின்றார் என்று சொல்கிறார்கள் என்றால்
யாரை வணங்குகின்றார்கள்? பிறகு பாபா சொல்றார், ஒருவேளை யாராவது சிவன் எனக்குள் இருக்கின்றார் என்று சொல்கிறார்கள் என்றால் பிறகு யாரை வணங்குகின்றார்கள்? யஹ் அஞ்ஞான் ஃபைலா ஹுவா ஹை. இந்த அஞ்ஞானம் பரவி இருக்கின்றது. அப் தும் பச்சோं को बाप त्रिकालदर्शी बनाते हैं. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களை தந்தை திரிகாலதரிசியாக ஆக்குகின்றார். तुम जानते हो सब आत्माएं जहाँ रहती हैं वह है निर्वाण धाम स्वीट होम. நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கின்றீர்கள், அனைத்து ஆத்மாக்களும் எங்கு இருக்கின்றதோ அது நிர்வாண தாமம் மற்றும் இனிமையான வீடு. मुक्ति को तो सभी याद करते हैं, वहाँ हम बाप के साथ रहते हैं. முக்தியை அனைவரும் நினைவு செய்கின்றார்கள், அங்கு நாம் தந்தையுடன் இருக்கின்றோம். அபி தும் பாப் கோ யாத் கர்த்தே ஹோ. இப்பொழுது நீங்கள் தந்தையை நினைவு செய்கின்றீர்கள். சுக்தாம் மே ஜாயேங்கே தோ பாப் கோ யாத் நஹி கரேங்கே. சுகதாமத்திற்கு செல்வீர்கள் என்றால் தந்தையை நினைக்க மாட்டீர்கள். அபி யஹ் ஹை ஹி துக்குதாம் சபி துர்கதி மே ஹை. இப்பொழுது இது இருப்பதே துக்கதாமமாக, அனைவரும் துர்கதியில் இருக்கின்றார்கள். நயி துனியா மே பாரத் நயா தா, சுக்தாம் தா, சூரியவம்சி சந்திரவம்சி ராஜ்ய தா. புதிய உலகத்தில் பாரதம் புதியதாக இருந்தது, சுகதாமமாக இருந்தது, சூரியவம்சி மற்றும் சந்திரவம்சிகளினுடைய ராஜ்யம் இருந்தது. मनुष्यों को तो यह पता नहीं है कि लक्ष्मी नारायण और राधे कृष्ण का क्या कनेक्शन है. மனிதர்களுக்கு இது தெரியாது, லக்ஷ்மி நாராயணர் மற்றும் ராதே கிருஷ்ணர் இருவருக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று. यह राजकुमारी वह राजकुमार अलग अलग राज्य के हैं. அவர் ராஜகுமாரி, இவர் ராஜகுமார், தனித்தனி ராஜ்யத்தை சேர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். ऐसे नहीं कि दोनों ही आपस में भाई बहन हैं. அவ்வாறு கிடையாது, இரண்டு பேரும் தங்களுக்குள் சகோதரன் சகோதரி என்று. वह अलग अपनी राजधानी में थी, श्री कृष्ण अपनी राजधानी का राजकुमार था. அவர் தனியாக தன்னுடைய ராஜதானியில் இருந்தார். ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னுடைய ராஜதானியின் ராஜகுமாரராக இருந்தார். उन्हों का स्वयंवर होता है तो लक्ष्मी नारायण बनते हैं. அவர்களுக்கு திருமணம் நடக்கிறது, அப்போது லக்ஷ்மி நாராயணர் ஆகின்றார்கள். सतयुग में हर चीज सुख देने वाली है, कलयुग में हर चीज दुख देने वाली है. சத்யுகத்தில் ஒவ்வொரு பொருளும் சுகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது, கலியுகத்தில் ஒவ்வொரு பொருளும் துக்கம் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. सतयुग में किसी की अकाली मृत्यु नहीं होती. சத்யுகத்தில் யாருக்கும் அகால மரணம் நடக்காது. तुम बच्चे जानते हो हम अपने परमपिता परमात्मा बाप से सहज राजयोग सीखते हैं. नर से नारायण, नारी से लक्ष्मी बनने के लिए. நீங்கள் குழந்தைகள் தெரிந்து கொண்டிருக்கின்றீர்கள், நாம் தன்னுடைய பரம்பிதா பரமாத்மா தந்தையிடம் சகஜமான ராஜயோகத்தை கற்றுக்கொண்டிருக்கின்றோம். நரனிலிருந்து நாராயணர் ஆவதற்காக, நாரியிலிருந்து லக்ஷ்மி ஆவதற்காக. यह स्कूल है, இது பள்ளிக்கூடம். उन सत्संगों आदि में तो कोई अहम ऑब्जेक्ट नहीं होती. அந்த சத்சங்கங்கள் முதலியவைகளில் எந்த குறிக்கோளும் இருப்பதில்லை. வேத சாஸ்திர ஆதி சுனாத்தே रहते हैं. வேதங்கள் சாஸ்திரங்கள் முதலியவைகளை சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். बाप के द्वारा तुम इस मनुष्य सृष्टि चक्र को अब जान गए हो. தந்தை மூலமாக நீங்கள் இந்த மனித சிருஷ்டி சக்கரத்தை இப்பொழுது தெரிந்து கொண்டு விட்டீர்கள். बाप को ही नालेजफुल ब्लिसफुल रहम दिल कहा जाता है. தந்தைக்குத்தான் ஞானம் நிறைந்தவர், ஆனந்தம் நிறைந்தவர்,
இரக்க உள்ளமுடையவர் என்று சொல்லப்படுகிறது. காத்தே ஹே ஹோ பாபா ஆக்கர் ரஹம் கரோ, பாடுகின்றார்கள், ஓ தந்தையே வந்து இரக்கம் காட்டுங்கள் என்று. ஹெவன்லி காட்ஃபாதர் ஹி ஆக்கர் ஹெவன் ஸ்தாபன் கர்த்தே ஹே சங்கம் பட், சொர்க்கத்தை படைக்கக்கூடிய இறை தந்தை தான் வந்து சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கின்றார் சங்கம யுகத்தில். हेवन में बहुत थोड़े मनुष्य होते हैं, சொர்க்கத்தில் மிகவும் கொஞ்ச மனிதர்கள் இருக்கின்றார்கள். பாக்கி இத்தனை சபி கஹா ஜாயேங்கே, மற்றபடி இவ்வளவு அனைவரும் எங்கு செல்வார்கள்? பாப் சபிகோ முக்திதாம் மேலே ஜாத்தே हैं, தந்தை அனைவரையும் முக்திதாமத்திற்கு அழைத்துச் செல்கின்றார். ஸ்வர்குமே சிர்ஃப் பாரத் ஹீ தா, ஃபிர் பி பாரத் ஹீ ரஹேகா, சொர்க்கத்தில் பாரதம் மட்டும்தான் இருந்தது, மீண்டும் பாரதம் தான் இருக்கும். பாரத் சச்கண்ட் யஹா காயா ஹுவா ஹை, பாரதம் உண்மையான கண்டம் என்று இங்கு மகிமை பாடப்பட்டிருக்கிறது. அபி தோ பாரத் கங்கால் பன் கயா ஹை, இப்பொழுது பாரதம் ஏழையாகிவிட்டது. பைசே பைசே கே லியே பீக் மாங்தே ரஹ்தே ஹை, பைசா பைசா என்று பிச்சை கேட்டு கொண்டிருக்கின்றது. பாரத் ஹீரே ஜைசா தா அப் கோடி மிசல் ஹை, பாரதம் வைரம் போன்று இருந்தது, இப்பொழுது சோழி போல இருக்கிறது. யஹ் டிராமா கே ராஸ் கோ சமஜ்னா ஹை, இந்த நாடகத்தினுடைய ரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தும் ரச்சிதா பாப் கோ அவர் உன்கி ரச்சனா கே ஆதி மத்திய அந்த் கோ ஜான்தே ஹோ, நீங்கள் படைப்பவரான தந்தையையும் மற்றும் அவருடைய படைப்பை முதல் இடை கடையையும் தெரிந்திருக்கின்றீர்கள். மனுஷ்ய காத்தே பி ஹே வந்தே மாத்திரம், பரந்து வந்தனா பவித்ரதா கி ஹி கி ஜாத்தி ஹை, மனிதர்கள் பாடுகின்றார்கள் வந்தே மாதரம் என்று, ஆனால் தூய்மைக்குத்தான் வணக்கம் செய்யப்படுகிறது. பரமாத்மா ஹி ஆக்கர் வந்தே மாதரம் கஹனா ஸ்ரூ கர்த்தே ஹை, பரமாத்மா தான் வந்து வந்தே மாதரம் என்று சொல்வதை ஆரம்பிக்கின்றார். शिव बाबा ने ही आकर कहा है नारी स्वर्ग का द्वार है, சக்தி சேனா ஹேனா, சிவ பாபா தான் வந்து சொல்கின்றார், பெண் சொர்க்கத்தினுடைய வாசலாக இருக்கின்றார். சக்தி சேனையாக இருக்கிறது இல்லையா? यह स्वर्ग का राज्य दिलाने वाली है, जिसको ही वर्ल्ड ऑलमाइटी अथॉरिटी राज्य कहा जाता है. இவர் சொர்க்கத்தினுடைய ராஜ்யத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். அவரைத்தான் அதற்குத்தான் சர்வ வல்லமை நிறைந்த ராஜ்யம் என்று சொல்லப்படுகின்றது. तुम शक्तियों ने स्वराज्य स्थापन किया था, अब फिर से स्थापन हो रहा है. நீங்கள் சக்திகள் சுய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்திருந்தீர்கள், இப்பொழுது மீண்டும் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. ராம் ராஜ்ய கஹா ஜாத்தா ஹே சத்யுகோ, சத்யுகத்தை ராம் ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. அபி பி கஹ்தே ஹே ராம் ராஜ்ய ஹோ, இப்பொழுதும் சொல்கின்றார்கள் ராம் ராஜ்யம் வேண்டும் என்று. பரந்து வஹ் கோய் மனுஷ்ய தோ கர்னா சகே, ஆனால் அதை மனிதர்கள் யாரும் செய்ய முடியாது. இன்கார்போரியல் காட் ஃபாதர் ஹி ஆக்கர் படாத்தே ஹே, இறை தந்தை தான் வந்து படிப்பிக்கின்றார். உன்கோ பி ஜரூர் ஷரீர் சாஹியே, அவருக்கும் கூட அவசியம் சரீரம் இருக்க வேண்டும். ஜரூர் பிரம்மா தன்மே ஆனா படா, கட்டாயம் பிரம்மாவினுடைய உடலில் வர வேண்டியிருக்கிறது. சிவபாபா தோ தும் சப் ஆத்மாவோं का बाप है, சிவபாபா ஆத்மாக்களாகிய உங்கள் அனைவருக்கும் தந்தையாக இருக்கின்றார். பிரஜாபிதா பி காயா ஹுவா ஹை, பிரஜாபிதா என்றும் மகிமை பாடப்பட்டிருக்கிறது. पिता तो बाप ठहराना, ब्रह्मा को ग्रेट ग्रेट ग्रैंडफादर कहा जाता है. பிதா என்றால் தந்தையாக இருக்கின்றார் இல்லையா? பிரம்மாவை கிரேட் கிரேட் கிராண்ட்ஃபாதர் என்று சொல்லப்படுகிறது. आदि देव और आदि देवी दोनों बैठे हैं, तपस्या कर रहे हैं. ஆதி தேவ் மற்றும் ஆதி தேவி இருவரும் அமர்ந்திருக்கின்றார்கள், தபஸ்யா தவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். தும்பி தபஸ்யா கர் ரஹே ஹோ, நீங்களும் தவம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். யஹ் ஹை ராஜ்யோக்,
இது ராஜயோகம். சந்நியாசியோं का है हठ योग. சந்நியாசிகளினுடையது ஹடயோகம். வகு கபி ராஜயோக் சிக்லா நஹி சக்தி. அவர்கள் ஒருபோதும் ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்க முடியாது. गीता आदि जो भी शास्त्र हैं वह सब है பக்தி மார்க் की सामग्री. கீதை முதலிய என்னவெல்லாம் சாஸ்திரங்கள் இருக்கின்றதோ அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தினுடைய சாதனங்கள். पढ़ते आए हैं परंतु तमो प्रधान बन गए हैं. படித்து வந்திருக்கின்றீர்கள், அதாவது சாஸ்திரங்களை எல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கிறோம், ஆனால் தமோ பிரதானம் ஆகிவிட்டீர்கள். यह वही महाभारत लड़ाई है जिससे विनाश होना है. இது அதே மகாபாரத சண்டையாக இருக்கிறது, இதன் மூலம் விநாசமாக வேண்டும். சயின்ஸ் கோயி வேதோं में नहीं है. சயின்ஸ் அதாவது அறிவியல் எந்த வேதங்களிலும் இருப்பதில்லை. உண்மை தோ ஞான் கி பாத்தே हैं. அதில் ஞானத்தினுடைய விஷயங்கள் இருக்கின்றன. यह साइंस बुद्धि का चमत्कार है जो इन्वेंशन निकालते रहते हैं. இது அறிவியல் புத்தியினுடைய ஆச்சரியமூட்டும் செயலாக இருக்கின்றது. அவர்கள் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து கொண்டே இருக்கின்றார்கள். விமான ஆதி பனாத்தே हैं सुख के लिए. விமானம் முதலியவைகளை தயாரிக்கின்றார்கள் சுகத்திற்காக. फिर पिछाड़ी में इनके द्वारा ही विनाश होता है. பிறகு கடைசியில் இதன் மூலமாகத்தான் விநாசம் ஆகின்றது. यह सुख का हुनर भारत में रह जाएगा. இந்த சுகத்தினுடைய கலைத்திறன் பாரதத்தில் தான் இருக்கும். दुख का हुनर मारने आदि का कलाश हो जाएगा. துக்கத்தினுடைய கலைத்திறன் அதாவது அடித்துக் கொள்வது முதலியவை முடிந்து போய்விடும். சயின்ஸ் கா அக்கல் சலா ஆத்தா है. அறிவியலினுடைய அறிவு அதாவது விவேகம் நடந்து கொண்டு வருகிறது. यह பாம்ஸ் ஆதி கல்ப பஹலே भी बने थे. இந்த பாம்ஸ் முதலியவைகளை கல்பத்திற்கு முன்பும் உருவாக்கியிருந்தார்கள். पतित दुनिया का विनाश फिर नई दुनिया की स्थापना होनी है. தூய்மையற்ற உலகத்திற்கு அழிவு மற்றும் புதிய உலகத்திற்கான ஸ்தாபனை ஆக வேண்டும். बाप कहते हैं तुमने 84 जन्म पूरे किए हैं. अब इस देह का अहंकार छोड़ मुझ बाप को याद करो तो याद की योग अग्नि से विक्रम विनाश होंगे. தந்தை சொல்கின்றார், நீங்கள் 84 ஜென்மத்தை முடித்து விட்டீர்கள். இப்பொழுது இந்த தேகத்தினுடைய அகங்காரத்தை விட்டுவிட்டு தந்தையாகிய என்னை நினையுங்கள். அப்போது நினைவினுடைய யோகா அக்னி மூலம் பாவங்கள் விநாசமாகும். ராவண் ने तुमसे बहुत विक्रम कराए हैं. ராவணன் உங்கள் மூலமாக நிறைய பாவங்களை செய்வித்திருக்கிறார். पावन बनने का तो एक ही उपाय है. தூய்மை ஆவதற்கு ஒரே வழிதான் இருக்கிறது. தும் ஆத்மா தோ ஹோஹி. நீங்கள் ஆத்மாவாகவே இருக்கிறீர்கள். कहते भी हो मैं ஆத்மா, ऐसे नहीं कहेंगे मैं परमात्मा हूँ. சொல்கின்றீர்கள் நான் ஆத்மா என்று, அவ்வாறு சொல்வதில்லை நான் பரமாத்மா என்று. कहते हो मेरी आत्मा को रंज मत करो. சொல்கின்றீர்கள் ஆத்மாவாகிய என்னை துன்பப்படுத்தாதீர்கள் என்று. ஆத்மா சோ பரமாத்மா कहना या तो बहुत बड़ी भूल है. ஆத்மாதான் பரமாத்மா என்று சொல்வது இது மிகப்பெரிய தவறு. அபி है तमो प्रधान विभचारी भक्ति. இப்பொழுது தமோ பிரதானமான விபச்சாரி பக்தியாக இருக்கின்றது. ஜோ ஆயா உன்கோ பேட் பூஜ்தே हैं. எது வந்ததோ அதை அமர்ந்து பூஜிக்கின்றார்கள். அவ்விபச்சாரி ஏக் கி யாத் கோ கஹா ஜாத்தா है. அவ்விபச்சாரி என்று ஒருவருடைய நினைவிற்குத்தான் சொல்லப்படுகின்றது.
अब விபச்சாரி பக்தி का भी अंत होना है. இப்பொழுது விபச்சாரி பக்தி கூட கடைசி ஆக வேண்டும். बाप आकर बेहद का वर्षा देते हैं. தந்தை வந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தி கொடுக்கின்றார். சபிக்கோ சுக் தேனே வாலா ஏக் பாப் है. அனைவருக்கும் சுகம் கொடுக்கக்கூடியவர் ஒரு தந்தையாக இருக்கின்றார். दूसरा ना कोई, வேறு யாரும் கிடையாது. बाप कहते हैं मुझे के साथ बुद्धियोग जोड़ने से ही अंतमति सोगति हो जाएगी. தந்தை சொல்கின்றார், என் ஒருவருடன் புத்தியோகத்தை இணைப்பதன் மூலம்தான் கடைசியில் என்ன நிலையோ அந்த நிலை ஆகிவிடும். மே ஹோஹி ஸ்வர்கா ரச்சிதா, நான் ஸ்வர்க்கத்தை படைப்பவராக இருக்கின்றேன். யஹ் காட்டோं की दुनिया है, இது முள் நிறைந்த காடு. ஏக் தோ மே லடுத்தே ஜகடத்தே ரஹ்தே हैं, ஒருவர் மற்றவருக்குள் சண்டையிட்டு கொண்டு இருக்கின்றார்கள். அபி யஹ் புராணி துனியா பதல் ரஹி है, இப்பொழுது இந்த பழைய உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஞான் அமிர்த கா கலஷ் மாதாவும் பர் ரக்தே हैं, ஞான அமிர்தத்தினுடைய கலசத்தை பெண்கள் மீது வைத்திருக்கின்றார். யஹ் है நாலேஜ், இது ஞானம். பரந்து விஷ்கி पेंट में अमृत कहा जाता है, ஆனால் விஷத்தை ஒப்பிடும்போது இதற்கு அமிர்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. कहा भी जाता है अमृत छोड़ विष काहे को खाए, சொல்லப்பட்டிருக்கிறது அமிர்தத்தை விட்டுவிட்டு ஏன் விஷத்தை சாப்பிட வேண்டும் என்று. ஸ்ரீமத் சேஹி தும் சிரேஷ்ட பனேங்கே, ஸ்ரீமத் மூலம்தான் நீங்கள் உயர்ந்தவர்களாக ஆவீர்கள். பரம்பிதா பரமாத்மா ஆக்கர் ஸ்ரீமத் தேத்தே हैं, பரம்பிதா பரமாத்மா வந்து ஸ்ரீமத் கொடுக்கின்றார். ஸ்ரீ கிருஷ்ண भी ஸ்ரீமத் से ऐसा बना है, ஸ்ரீ கிருஷ்ணர் கூட ஸ்ரீமத் மூலம்தான் அவ்வாறு ஆகியிருக்கிறார். யஹ் சமஜ்னே கி பாத்தே हैं, இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். इस सारी पुरानी दुनिया को भूल एक बाप को याद करना है. இந்த முழு பழைய உலகத்தையும் மறந்து ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். बलिहार भी अभी जाना होता है, इनको ही जीते जी मरना कहा जाता है. இப்பொழுது பலியாக வேண்டி இருக்கிறது. இதற்குத்தான் உயிருடன் இருந்து கொண்டே இறப்பது என்று சொல்லப்படுகிறது. பக்தி மார்க் கி பாத்தே அலக் है, பக்தி மார்க்கத்தினுடைய விஷயங்கள் தனிப்பட்டது. வகுக பக்தி கல்ட், அது பக்தி. பக்தி கேத்தோ டேர் குரு है, பக்தி செய்வதற்கு நிறைய குருமார்கள் இருக்கின்றார்கள். பரந்து சத்கதி தாத்தா ஏக் ஹி நிராகார் பரம்பிதா பரமாத்மா है, ஆனால் சத்கதி அளிக்கக்கூடிய வள்ளல் ஒரு நிராகார பரம்பிதா பரமாத்மா தான். சாக்கார் மனுஷ்ய கி சத்கதி கர் நஹி சக்தே, சாக்கார மனிதர்களுக்கு சத்கதி கொடுக்க முடியாது. சதா கே லியே சுக் தே நஹி சக்தே, சதா காலத்திற்காக சுகம் கொடுக்க முடியாது. சதா சுக் தேனே வாலா பாப் है, சதா சுகம் கொடுக்கக்கூடியவர் தந்தையாக இருக்கின்றார். யஹ் பாட்சாலா है, இது பள்ளிக்கூடம். ஏம் ஆப்ஜெக்ட் பி பாப் பத்லாத்தே हैं, குறிக்கோளை கூட பாபா சொல்கின்றார். कहते हैं तुमको स्वर्ग के सुख का वर्षा मिलेगा, சொல்கின்றார் உங்களுக்கு சொர்க்கத்தின் சுகத்தினுடைய ஆஸ்தி கிடைக்கும். பாக்கி சப் முக்தி தாம் மே சலே ஜாயேங்கே, மற்ற அனைவரும் முக்தி தாமத்திற்கு சென்று விடுவார்கள். சாந்தி தாம் சுக்தாம் और यह है दुखदाम, சாந்திதாம் சுகதாம் மற்றும் இது துக்கதாமமாக இருக்கிறது. यह चक्र फिरता रहता है, इसको स्वदर्शन चक्र कहा जाता है. இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது, இதற்கு ஸ்வதர்ஷன சக்கரம் என்று சொல்லப்படுகிறது. इस ड्रामा के चक्र से कोई छूट नहीं सकता है, இந்த நாடகத்தினுடைய சக்கரத்திலிருந்து யாரும் விடுபட முடியாது. பனா பனாயா அவினாஷி பாட்டு है हर एक का,
ஒவ்வொருவருக்கும் அழியாத நடிப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. பாப் तुमको पढ़ाकर मनुष्य से देवता बना रहे हैं. தந்தை உங்களுக்கு படிப்பித்து மனிதரிலிருந்து தேவதை ஆக்கி கொண்டிருக்கின்றார். फिर जितना जो पढ़ेंगे तो कोई राजा बनेंगे, कोई प्रजा बनेंगे. பிறகு யார் எவ்வளவு படிப்பார்களோ அந்த அளவிற்கு சிலர் ராஜா ஆவார்கள், சிலர் பிரஜை ஆவார்கள். சூரியவம்சி டினாயஸ்டி ஹேனா, சூரிய வம்சத்தினுடைய டினாயஸ்டி இருக்கிறது இல்லையா? சத்யுகமே சூரிய வம்சி தே தோ அவர் கோயி நஹி தே. சத்யுகத்தில் சூரிய வம்சிகள் இருந்தார்கள், வேறு யாரும் கிடையாது. பாரத் கண்டு ஹி ஊஞ்ச்தே ஊஞ்ச் சச் கண்டு தா. பாரத கண்டம்தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த உண்மையான கண்டமாக இருந்தது. அப் ஜூட் கண்டு பனா ஹை, இப்பொழுது பொய்யான கண்டமாக ஆகியிருக்கிறது. இஸ்கோ ரௌரத் நர்க் கஹா ஜாத்தா ஹை, இதற்கு கொடூரமான நரகம் என்று சொல்லப்படுகிறது. பைசே கே லியே கித்னி மாராமாரி ஹோத்தி ஹை, பைசாவிற்காக எவ்வளவு அடித்து கொண்டிருக்கின்றார்கள். वहाँ तो कोई अप्राप्त वस्तु नहीं रहती जिसकी प्राप्ति के लिए कोई पाप करना पड़े. அங்கு இல்லை என்ற பொருளே இருக்காது, அதை அடைவதற்காக யாரும் பாவம் செய்ய வேண்டியிருக்கும்படி. बाप ही इस भ्रष्टाचारी दुनिया को श्रेष्ठाचारी बना रहे हैं. தந்தை தான் இந்த பிரஷ்டாச்சாரமான உலகத்தை, அதாவது தாழ்ந்த உலகத்தை, சிரேஷ்டாச்சாரி, அது உயர்ந்ததாக ஆக்கி கொண்டிருக்கின்றார். இன் மாதாவும் துவாரா, இந்த பெண்கள் மூலமாக. இன்ஹோங்கோ பாப் வந்தே மாதரம் கருத்தே ஹை, இவர்களுக்கு தந்தை வந்தே மாதரம் என்று சொல்கின்றார். சந்நியாசி நெய் கருத்தே வந்தே மாதரம், சந்நியாசிகள் வந்தே மாதரம் என்று சொல்வதில்லை. உன்கா ஹை ஹத்து கா சந்நியாஸ், அவர்களுடையது எல்லைக்குட்பட்ட சந்நியாசம். யஹுக பேஹத்து கா சந்நியாஸ், இது எல்லைக்கப்பாற்பட்ட சந்நியாசம். சாரி துனியா கா புத்தி சே சந்நியாஸ் கர்னா ஹை, முழு உலகத்தையும் புத்தி மூலமாக சந்நியாசம் செய்ய வேண்டும். சாந்தி தாம் சுக்தாம் கோ யாது கர்னா ஹை, சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்ய வேண்டும். துக்குதாம் கோ பூல் ஜானா ஹை, துக்கதாமத்தை மறந்து விட வேண்டும். பாப் கா யஹ் ஃபர்மான் ஹை, இது தந்தையினுடைய கட்டளையாக இருக்கிறது. பாப் ஆத்மாவும் கோ சம்ஜாத்தே ஹை, தும் இன் கானோं से सुनते हो. தந்தை ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கின்றார், நீங்கள் இந்த காதுகள் மூலமாக கேட்கின்றீர்கள். சிவபாபா இன் ஆர்கன்ஸ் துவாரா தும்கோ சம்ஜாத்தே ஹை, சிவபாபா இந்த கர்மேந்திரியங்கள் மூலமாக உங்களுக்கு புரிய வைக்கின்றார். வகுக ஞான் சாகர், அவர் ஞானக்கடல். யஹ் கோயி சாது சந்த் மகாத்மா நஹி ஹை, இங்கு யாரும் சாது சந்நியாசி மகாத்மா இருப்பதில்லை. அச்சா, நல்லது. பாபா முரளி முடிச்சிட்டார். धारणा के लिए मुख्य सार, धारणेக்கான முக்கியமான சாரம். फर्स्ट पॉइंट, बाप पर पूरा बलिहार जाना है. தந்தை மீது முழுமையான பலியாக வேண்டும். देह का अहंकार चोट योग अग्नि से विकर्म विनाश करने हैं. தேகத்தினுடைய அகங்காரத்தை விட்டுவிட்டு யோகா அக்னி மூலம் பாவங்களை அழிக்க வேண்டும். सेकेंड पॉइंट, एम ऑब्जेक्ट को बुद्धि में रखकर पढ़ाई करनी है. குறிக்கோளை புத்தியில் வைத்து படிப்பை படிக்க வேண்டும். बने बनाए ड्रामा को बुद्धि में रखकर स्वदर्शन चक्रधारी बनना है. ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகம், இதை புத்தியில் வைத்து ஸ்வதர்ஷன சக்கரதாரியாக வேண்டும். वरदान, सदा उमंग उत्साह के पंखों द्वारा उड़ती कला में उड़ने वाली
சிரேஷ்ட ஆத்மா பவ. வரதானம்: எப்பொழுதும் ஊக்கம், உற்சாகம் என்ற இறக்கைகள் மூலம் பறக்கும் கலையில் பறக்கக்கூடிய சிரேஷ்ட ஆத்மா ஆகுக. விளக்கம்: ஞான் योग के साथ साथ हर समय हर कर्म में हर दिन नया उमंग उत्साह बना रहे, यही उड़ती कला का आधार है. ஞானம் மற்றும் யோகத்தின் கூடவே ஒவ்வொரு நேரம், ஒவ்வொரு காரியத்தில், ஒவ்வொரு நாளும் புதிய ஊக்கம், உற்சாகம் உருவாகிக் கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் பறக்கும் கலைக்கான ஆதாரமாக இருக்கிறது. कैसा भी कार्य हो, चाहे सफाई का हो, बर्तन मांजने का हो, साधारण कर्म हो, उसमें भी उमंग उत्साह नेचुरल और निरंतर हो. பாபா சொல்றாங்க, அதாவது எப்படிப்பட்ட காரியமாக வேண்டுமானாலும் இருக்கலாம், அதாவது சுத்தம் செய்யக்கூடிய காரியமாக இருக்கலாம், பாத்திரத்தை கழுவக்கூடிய காரியமாக இருக்கலாம், சாதாரண கர்மமாக இருக்கலாம். அதில் கூட ஊக்கம், உற்சாகம் இயற்கையாகவும் நிரந்தரமாகவும் இருக்க வேண்டும். उड़ती कला वाली श्रेष्ठ आत्मा उमंग उत्साह के पंखों से सदा उड़ती रहेगी. பறக்கும் கலையில் உள்ள சிரேஷ்ட ஆத்மா ஊக்கம், உற்சாகத்தினுடைய இறக்கைகள் மூலம் சதா பறந்து கொண்டே இருக்கும். वह कभी कंफ्यूज नहीं होगी. அது ஒருபோதும் குழப்பம் அடையாது. छोटी छोटी बातों में तकर रुकेगी नहीं. சின்ன சின்ன விஷயங்களில் களைப்படைந்து நிற்க மாட்டார்கள். அதாவது அவங்க ஒருபோதும் குழப்பம் அடைய மாட்டாங்க. யார் பறக்கும் கலையில் இருக்காங்களோ, அதாவது ஊக்கம், உற்சாகம் என்ற இறக்கை மூலமாக சதா பறந்துக்கிட்டே இருப்பாங்களோ, அவங்க ஒருபோதும் குழப்பமடைய மாட்டாங்க. சின்ன சின்ன விஷயங்களில் களைப்படைஞ்சி நிற்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். ஸ்லோகன்: जो निर्मांचित अतक और सदा जागती ज्योत है वही विश्व कल्याणकारी है. யார் பணிவு உள்ளமுடையவராக, களைப்படையாத மற்றும் சதா விழித்திருக்கக்கூடிய ஜோதியாக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் விஸ்வ கல்யாணக்காரியாக இருக்கின்றார்கள். ஓம் சாந்தி.